வணக்கம் ட்ரேடர்ஸ். ட்ரேடிங் சார்ட்டை பார்க்கும்போது இந்த கோடுகள் இந்த வரைபடங்கள்லாம் என்ன சொல்ல வருதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த சார்ட்டை உங்களுக்கு ரொம்பவே எளிதாக்க போற 4 முக்கியமான கருவிகளை பத்தி தான் பார்க்க போறோம். மூவிங் ஆவரேஜ், RSI, MACD, அப்புறம் பொலிஞ்சர் பேண்ட்ஸ். வாங்க இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணும், அதை எப்படி சுலபமா பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அது ஏதோ புரியாத புதிர் மாதிரி தான் தோணும். அந்த சார்ட்ல இருக்கிற கோடுகளையும் எண்களையும் பார்க்கும்போது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கிறது ரொம்பவே இயல்புதான். ஆனா இனிமே அந்த கவலையே வேண்டாம். இன்னைக்கு நான் இதை எவ்வளவு எளிமையா விளக்க போறேன்னா, ஒரு சின்ன பையனுக்கு கூட இது புரியும். இந்த விளக்கத்தோட இறுதியில இண்டிகேட்டர்ஸ் பத்தின உங்களோட எல்லா குழப்பமும் காணாம போய் எல்லாம் தெளிவா புரியும். அதுக்கு நான் கேரண்டி. சரி, நம்மளோட கருவி பெட்டியிலிருந்து முதல் கருவியே எடுப்போம். அதுதான் மூவிங் ஆவரேஜ். இதை நாம சந்தையோட திசையை காட்டுற ஒரு ட்ரெண்ட் காம்பஸ், அதாவது ஒரு திசை காட்டின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா மார்க்கெட் மேல போகுதா இல்ல கீழே போகுதாங்கிறத இது நமக்கு தெளிவா காட்டிடும். மூவிங் ஆவரேஜோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? மார்க்கெட்ல ஒவ்வொரு நாளும் நடக்கிற சின்ன சின்ன விலையேற்ற இறக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த சத்தத்தை எல்லாம் குறைச்சிட்டு உண்மையான ட்ரெண்ட் எந்த பக்கம் போயிட்டு இருக்குங்கிறத ஒரு நேர்கோட்ல அழகா நமக்கு காட்டும். நீங்க ஆரம்ப நிலையில இருந்தீங்கன்னா 50 மற்றும் 200 EMA, அதாவது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ஒரு அருமையான செட்டப். இதுல ரெண்டு முக்கியமான சிக்னல்களை நீங்க கவனிக்கணும். சின்ன லைனான 50 EMA, பெரிய லைனான 200 EMAவை கீழே இருந்து மேல கடந்து போச்சுன்னா அதுக்கு பேரு கோல்டன் கிராஸ். இது ஒரு வலுவான பை சிக்னல். அதே மாதிரி 50 EMA 200 EMAவை மேல இருந்து கீழே கடந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேரு டெத் கிராஸ். இது ஒரு வலுவான செல் சிக்னல். இதை வச்சு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபம். விலை இந்த 2 EMA கோடுகளுக்கு மேல இருந்தா மார்க்கெட் ஒரு தெளிவான ஏற்ற போக்குல, அதாவது அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை விலை இந்த 2 கோடுகளுக்கும் கீழே இருந்தா மார்க்கெட் தெளிவான இறக்க போக்குல, அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, நம்மளோட அடுத்த கருவிக்கு போகலாம். அதுதான் RSI, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இதை நாம சந்தையோட நாடி துடிப்பு அளக்கிற ஒரு கருவின்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட்டோட வேகம் இப்போ எப்படி இருக்குங்கிறத இது நமக்கு சொல்லும். RSIயோட முக்கிய வேலை என்னன்னா, மார்க்கெட்டு ஓவர்பாட், அதாவது அளவுக்கு அதிகமா வாங்கப்பட்ட நிலையில இருக்கா இல்ல ஓவர் சோல்டு, அதாவது அளவுக்கு அதிகமாக விற்கப்பட்ட நிலையில இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான். சுருக்கமா சொல்லணும்னா, மார்க்கெட் ஒரே திசையில ரொம்ப வேகமா போயிடுச்சான்னு இது நமக்கு சிக்னல் கொடுக்கும். இப்போ இந்த நம்பர்ஸ பாருங்க. RSI மதிப்பு 70க்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் ஓவர்பாட் நிலையில இருக்குன்னு அர்த்தம். அதாவது விலை ரொம்ப ஏறிடுச்சு, இனிமே ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம். அதே போல RSI 30க்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் ஓவர்சோல்டு, விலை ரொம்பவே குறைஞ்சிடுச்சு, இங்க இருந்து ஒரு ஏற்றம் வர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதை வச்சு நாம ஒரு சிம்பிளான வியூகம் அமைக்கலாம். எப்பெல்லாம் RSI 70 தாண்டுதோ அப்போ இருந்து நாம விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி RSI 30க்கு கீழே வரும்போது வாங்குவதற்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நம்மளோட 3வது கருவி MACD. இத சந்தையோட மொமெண்டம் என்ஜின், அதாவது உந்த இயந்திரம்னு சொல்லலாம். இது ஒரு ட்ரெண்டோட வலிமை எவ்வளோ இருக்கு, அந்த ட்ரெண்ட் தொடருமா இல்லையான்னு நமக்கு சொல்லும். நீங்க மேக்டியை பார்த்தீங்கன்னா அதுல 2 கோடுகளும் ஒரு ஹிஸ்டோகிராமும் இருக்கும். அந்த நீல நிற மேக்டி லைனும் ஆரஞ்சு நிற சிக்னல் லைனும் சேர்ந்து தான் மார்க்கெட்டோட வேகத்துல ஏற்படுற மாற்றங்களை நமக்கு காட்டுது. இதுல சிக்னல்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. MACD லைன் சிக்னல் லைனை கீழே இருந்து மேல வெட்டிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் புல்லிஷ் கிராஸ் ஓவர், இது வாங்குறதுக்கான ஒரு சிக்னல். அதுவே MACD லைன் சிக்னல் லைனை மேல இருந்து கீழே வெட்டிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பியரிஷ் கிராஸ் ஓவர், இது விற்பனை பண்றதுக்கான சிக்னல். இப்போ அந்த கோடுகளுக்கு கீழே இருக்கிற அந்த பார்ஸை பாருங்க. அதுதான் ஹிஸ்டோகிராம். இந்த பார்ஸோட உயரம் வாங்குறவங்களோட பலம் அதிகமா இருக்கா இல்ல விற்கிறவங்களோட பலம் அதிகமா இருக்கான்னு காட்டுது. இந்த பார்ஸ் எவ்வளவு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த திசையில மார்க்கெட்டோட உந்தம், அதாவது மொமெண்டம் ரொம்ப வலுவா இருக்குன்னு அர்த்தம். நம்ம கருவி பெட்டியில இருக்கிற கடைசி மற்றும் முக்கியமான கருவி பொலிஞ்சர் பேண்ட்ஸ். இது மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி, அதாவது சந்தையோட கொந்தளிப்பு அளக்கிற ஒரு அருமையான கருவி. பொலிஞ்சர் பேண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கோடுகள் இருக்கும். மேல் பேண்ட், நடு பேண்ட், அப்புறம் கீழ் பேண்ட். விலை இந்த 3 கோடுகளுக்குள்ள எப்படி நகருதுங்கிறத வச்சு மார்க்கெட் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கா இல்ல அமைதியா இருக்கான்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுலபம். அந்த 2 பேண்டுகளும் நல்ல அகலமா விரிஞ்சிருந்தா மார்க்கெட்ல அதிக வாலட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதுவே 2 பேண்டுகளும் ரொம்ப சுருங்கி நெருக்கமா வந்துச்சுன்னா மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, சீக்கிரமே ஒரு பெரிய மூவ்மெண்ட் வரப்போகுதுன்றதுக்கான அறிகுறி அது. இதோ ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. விலை நகர்ந்து கீழ் பேண்டை தொடும்போது அந்த சொத்து மலிவான விலையில இருக்குன்னு கருதப்படுது.
அதனால அங்க நாம வாங்கறதுக்கான வாய்ப்புகளை தேடலாம். அதே மாதிரி விலை மேல் பேண்ட தொடும்போது அது விலை உயர்ந்ததா கருதப்படுது. அப்போ நாம விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளை தேடலாம். சரி, இப்போ இந்த 4 கருவிகளையும் தனித்தனியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதோட உண்மையான சக்தி எங்க இருக்குன்னா, இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கும்போது தான். எப்படி ஒரு முழுமையான ட்ரேடிங் பிளானை உருவாக்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்தும்போது இந்த ஒரு ரூலை மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. என்னைக்கும் ஒரே ஒரு இண்டிகேட்டரை மட்டும் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. உண்மையான பவர் எங்க இருக்குன்னா, பல இண்டிகேட்டர்ஸை ஒண்ணா சேர்த்து ஒரு இண்டிகேட்டர் கொடுக்கிற சிக்னலை இன்னொரு இண்டிகேட்டரை வச்சு உறுதிப்படுத்துறதுல தான் இருக்கு. இதோ உங்களுக்கான ஒரு முழுமையான செக்லிஸ்ட். நம்பர் 1, மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரெண்ட் எந்த பக்கம்னு கண்டுபிடிங்க. நம்பர் 2, MACD வச்சு அந்த ட்ரெண்டோட வேகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்பர் 3, பொலிஞ்சர் பேண்ட்ஸ் வச்சு எந்த இடத்துல நுழையலான்னு ஒரு ஐடியாவுக்கு வாங்க. நம்பர் 4, RSI வச்சு அந்த சிக்னல் சரியானதான்னு ஒரு முறை ஃபில்டர் பண்ணுங்க. கடைசியா ஒரு நல்ல கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் காத்திருந்து எல்லாத்தையும் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. இப்போ இந்த 4 சக்தி வாய்ந்த கருவிகளோட அடிப்படையும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கையில இப்போ கருவிகள் இருக்கு. ஆனா கருவிகள் இருந்தா மட்டும் போதுமா? அத வச்சு எப்படி தொடர்ச்சியா லாபம் தர்ற மாதிரி ஒரு ட்ரேடிங் சிஸ்டமை உருவாக்குறது? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இதற்கான பதில தான் நாம அடுத்த விளக்கத்துல பார்க்க போறோம்.